கும்பம் ராசி நேயர்களே, நீங்க சகோதர உறவுகளில் விரிசல் உங்களுக்குள் ஏற்படுத்தியிருந்திருக்கும். கும்பம் ராசிக்கு 3ஆம் வீடு இளைய சகோதரத்தையும் 11ஆம் வீடு மூத்த சகோதரத்தையும் குறிக்கும். செவ்வாய் சகோதர காரகன் மற்றும் 3 11ஆம் அதிபதியின் நீச அல்லது வக்ர அத்தரங்கள்ல உடன் பிறந்தவங்களுடன் மனஸ்தாபங்களும் உச்ச கட்டத்தையே அடையும். சொத்து பிரிவினை, பண பரிவர்த்தனை அல்லது குடும்ப கௌரவ பிரச்சனைகள்ல சகோதரர்களுக்குள்ள ஈகோ தலை தூக்க உள்ளது. நம்ம எவ்வளவுதான் செஞ்சும் நமக்கு இந்த மரியாதை தான் கிடைக்கிறதா என்ற வருத்தம் உங்களை வாட்டி வதைத்தெடுக்கும். இந்த விரிசல் தற்காலிகமானதுதான். ஆனா இந்த அந்தரங்க காலத்துல கோபப்பட்டு பேசும் வார்த்தைகளை தவிர்ப்பது தான் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதாகவே அமைய போகின்றது. ஏன்னா இப்ப உங்க வாழ்க்கையில உடன் பிறந்தவர்களுடனே மனஸ்தாபங்கள் உச்ச கட்டத்தையே உங்களுக்கு அடைய போகிறது. அது சொத்து பிரிவினைக்கோ அல்லது பண பரிவர்த்தனைக்கோ அல்லது குடும்ப பிரச்சனைகள்ல சகோதரர்களுக்குள்ள ஈகோ தலை தூக்க உள்ளது. நம்ம இவ்வளவு செஞ்சோம் நமக்கு இந்த மரியாதை தான் கிடைக்கிறதா என்ற வருத்தம் உங்களை வாட்டி வதைத்தெடுக்கும். இந்த விரிசல் தற்காலிகமானதான் என்பதாலும் இந்த அந்தரங்க காலத்துல கோபப்பட்டு பேசும் வார்த்தைகளை தவிர்ப்பதுதான் நல்லது. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தேவையற்ற கேள்விகள் எழுந்திருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை குறிக்கும். இங்கு ராகுவின் கோச்சார பார்வையும் சூரியனுடைய அந்தரமும் இணையும் போது சுற்றுத்தாரையோ அல்லது பக்கத்து வீட்டில் உள்ளவங்களையோ உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை திருமணம், குழந்தை பேரு அல்லது வருமானம் குறித்து அநாகரிகமான கேள்விகளை எழுப்புவாங்க. உங்கள் வீட்டுல உள் விவகாரங்கள்ல மற்றவங்க மூக்க நுழைப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இந்த தேவையற்ற கேள்விகள் உங்களை எரிச்சல் அடைய செஞ்சாலும் உங்கள் எல்லையை நீங்கள் பலமாகவே வருத்தி கொள்வதற்கான எச்சரிக்கையை இந்த கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்துகின்றிருக்கும். அது உங்கள் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு, யாருக்கா பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில திருமணம், குழந்தை பேரு அல்லது வருமானம் குறித்து அநாகரிகமான கேள்விகளை எழுப்புவாங்க. உங்கள் வீட்டுல உள் விவகாரங்கள்ல மற்றவங்க மூக்க நுழைக்கிறது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் போது இந்த தேவையற்ற கேள்வி உங்களை எரிச்சல் அடைய செஞ்சாலும் உங்கள் எல்லையை நீங்க பலமாவே வகுத்து கொண்டுதான் எச்சரிக்கையான கிரகநிலை உங்களுக்கு உணர்த்திருந்திருக்கும். வெளியில சிறப்பாக இருந்தாலும் வீட்டிற்குள்ள மன அழுத்தம் உங்களுக்கு அதிகரித்திருந்திருக்கும். கும்பம் ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானம் வலுவா இருக்கிறது. 4ஆம் வீடான சுகஸ்தானம் பாப கிரகங்களுடைய அந்தரங்க கட்டுப்பாட்டுல இருக்கும்போது இந்த நிலை ஏற்படும். வெளியில நீங்க பெரிய மனிதரா, தொழில சாதிப்பவரா, புன்னகையோடு வாழம் வந்தாலும் வீட்டிற்குள்ள நுழைந்த உடனே நிம்மதியற்ற சூழல் உங்களுக்கு நிலவிந்திருக்கும். குடும்ப பொறுப்புகளும் கடமைகளும் மற்றும் அங்கே நிலவும் அமைதியின்மையும் ஆகியவை உங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தையே உருவாக்கும். வெளியில கிடைக்கும் புகழும் பாராட்டும் வீட்டிற்குள் இருக்கும் மன உளைச்சலுக்கு மருந்தாக மாறாத ஒரு விசித்திரமான கிரக சூழல் உங்களுக்கு இப்போது நிகழ்ந்து கொண்டிருந்திருக்கிறது. அதாவது நீங்க வெளியில நீங்க பெரிய மனிதரா, தொழில சாதிப்பவரா, புன்னகையோட வந்தாலுமே வீட்டிற்குள்ள நுழைஞ்ச உடனே உங்களோட நிம்மதியற்ற சூழல் நிலவ தொடங்கி விட்டுரும். குடும்ப பொறுப்புகளும் கடமைகளும் மற்றும் அங்க நிலவுகின்ற அமைதியின்மை ஆகியவை உங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தையே உருவாக்கி இருந்திருக்கும். வெளியில கிடைக்கிற புகழும் பாராட்டுமே வீட்டிற்குள்ள இருக்க மன உளைச்சலுக்கு மருந்தாக மாறாத ஒரு விசித்திரமான கிரக சூழல் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகின்றது. குழந்தைகள் அல்ல உங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. 5ஆம் வீடான புத்திரஸ்தானமும் குருவின் பார்வை பெறுவதால் பிள்ளைகளின் மூலமா உங்களுக்கு பெருமை சேர்க்கும் நிகழ்வுகள் நடக்கும். உங்க பிள்ளைங்க கல்வி, விளையாட்டு அல்லது வேலை வாய்ப்புல பெரிய சாதனைகளை புரிந்து உங்களுக்கு சமூகத்துல நல்ல பெயரையுமே கௌரவத்தையுமே தேடி தருவாங்க. நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருந்த பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். அவங்களோட எதிர்காலம் குறித்த கவலைகள் எல்லாமே நீங்கி
நீங்கள் பெருமிதம் கொள்ளும் சூழல் வந்து உங்களுக்கு உருவாக போகின்றது. அது உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல பிள்ளைங்கள் மூலியமா தான் உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகின்றது. அது மட்டும் இல்லாமல் பெருமையும் சேர்க்கும் நிகழ்வுமே நடக்கப் போகுது. உங்க பிள்ளைங்களோட கல்வியாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், அல்லது வேலை வாய்ப்புல பெரிய சாதனைகளை புரிஞ்சு உங்களுக்கு சமூகத்துல நல்ல பெயரையுமே கௌரவத்தையுமே தேடி தருவாங்க. நீண்ட நாட்களா நீண்ட நாட்களா திருமணத்திற்காக காத்திருந்த பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமைய போகிறது. புதிய தொடக்கம் வந்து உங்களுக்கு உருவாகும். ராகுவின் சுழற்சி மற்றும் லக்ன பலன்களால் பழைய தோல்விகள் மற்றும் கசப்பான கடந்த கால நினைவுகளை தூக்கி எறிந்துட்டு உங்க வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போறீங்க. இந்த புதிய தொழிலே ஆகவோ புதிய வீடாகவோ அல்லது புதிய வாழ்க்கை முறையாகவோ இருந்திருக்கலாம். இதுவரை உங்களை முடக்கி போட்டிருந்த தடைகள் அனைத்துமே உடைத்தெறியப்பட்டு அது புத்துணர்ச்சியோடு புதிய பாதையில பயணிக்க தொடங்க போறீங்க. இந்த புதிய தொடக்கம் வந்து உங்களோட எதிர்காலத்தையும் பிரகாசமாக்கவே ஆக்கப் போகிறது. அதாவது நீங்க வந்து பழைய தோல்விகள் மற்றும் கசப்பான கடந்த கால நினைவுகளையுமே தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ உங்க வாழ்க்கையில வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கி தொடங்க போறீங்க. அது வந்து ஒரு புதிய தொழிலாக இருக்கட்டும், அல்லது புதிய வீடாகவோ, அல்லது புதிய வாழ்க்கை முறையாகவோ இருக்கலாம். இதுவரை நீங்கள் உங்களுடைய முடக்கி போட்டிருந்த தடைகள் அனைத்துமே உடைத்தெறியப்பட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு புதிய பாதையில பயணிக்க தொடங்க போறீங்க. இந்த புதிய தொடக்கம் வந்து உங்கள் எதிர்காலத்திற்கு பிரகாசமாகவே அமையப் போகிறது. வாழ்க்கை வந்து உங்களுக்கு பிரகாசமாக அமையப் போகிறது. முடிவாக சூரியன், குரு மற்றும் சனி ஆகிய கிரகங்களுடைய அனுகூலமான பார்வையால உங்களோட ஒட்டுமொத்த ஜாதக கட்டமும் சுபத்துவம் அடைகிறது. வறுமை, நோய், கடன், மன உளைச்சல் போன்ற அத்தனை எதிர்மறை விஷயங்களுமே உங்களை விட்டு நிரந்தரமா விலகும். உங்களுடைய நீண்ட கால கனவுகள், லட்சியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றா நிறைவேற உள்ளது. இருந்த காலம் மறைஞ்சு உங்களோட வாழ்வில் ஒளிமயமான பிரகாசமான எதிர்காலம் இனிதே தொடங்க உள்ளது. சமுதாயத்திலையும் குடும்பத்திலேயும் நீங்கள் ஒரு வெற்றியாளராகவே வளம் வர போயிருங்க. அது உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்திலேயுமே சுபத்துவமே அடைய போகிறது. வறுமை நீங்கி, நோய் நீங்கி, கடன் பிரச்சனைகள் நீங்கி, மன உளைச்சல் ஆகியவை போன்றவை அனைத்துமே எதிர்மறை விஷயங்களையுமே உங்களை விட்டு நிரந்தரமாக விலகப் போகிறது. உங்களுடைய நீண்ட கால கனவுகள், லட்சியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகிறது. இருண்ட காலம் மறைந்து உங்களோட வாழ்வில் ஒளிமயமான பிரகாசமான பிரகாசமான எதிர்காலம் இனிமே தொடங்க போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகின்றது. குழந்தைகள் அல்ல உங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. 5ஆம் வீடான புத்திரஸ்தானமும் குருவின் பார்வை பெறுவதால் பிள்ளைகளின் மூலமா உங்களுக்கு பெருமை சேர்க்கும் நிகழ்வுகள் வந்து நடக்கும். உங்க பிள்ளைங்க கல்வி, விளையாட்டு அல்லது வேலை வாய்ப்புல பெரிய சாதனைகளை புரிந்து உங்களுக்கு சமூகத்துல நல்ல பெயரையுமே கௌரவத்தையுமே தேடித் தருவாங்க. நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருந்த பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். அவங்களோட எதிர்காலம் குறித்த கவலைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் பெருமிதம் கொள்ளும் சூழல் வந்து உங்களுக்கு உருவாக போகின்றது. அது உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல பிள்ளைங்கள் மூலியமா தான் உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகின்றது. அது மட்டும் இல்லாமல் பெருமையும் சேர்க்கும் நிகழ்வுமே நடக்கப் போகுது. உங்க பிள்ளைங்களோட கல்வியாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், அல்லது வேலை வாய்ப்புல பெரிய சாதனைகளை புரிஞ்சு உங்களுக்கு சமூகத்துல நல்ல பெயரையுமே கௌரவத்தையுமே தேடி தருவாங்க. நீண்ட நாட்களா நீண்ட நாட்களா திருமணத்திற்காக காத்திருந்த பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமைய போகிறது. புதிய தொடக்கம் வந்து உங்களுக்கு உருவாகும். ராகுவின் சுழற்சி மற்றும் லக்ன பலன்களால் பழைய தோல்விகள் மற்றும் கசப்பான கடந்த கால நினைவுகளை தூக்கி எறிந்துட்டு உங்க வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போறீங்க. இந்த புதிய தொழிலே ஆகவோ புதிய வீடாகவோ அல்லது புதிய வாழ்க்கை முறையாகவோ இருந்திருக்கலாம். இதுவரை உங்களை முடக்கி போட்டிருந்த தடைகள் அனைத்துமே உடைத்தெறியப்பட்டு அது புத்துணர்ச்சியோடு புதிய பாதையில பயணிக்க தொடங்க போறீங்க.
இந்த புதிய தொடக்கம் உங்களோட எதிர்காலத்தையும் பிரகாசமாகவே ஆக்கப் போகிறது. அதாவது நீங்க பழைய தொழில்கள், பழைய தோல்விகள் மற்றும் கசப்பான கடந்த கால நினைவுகளையுமே தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கி தொடங்க போறீங்க. அது ஒரு புதிய தொழிலாக இருக்கட்டும், அல்லது புதிய வீடாகவோ, அல்லது புதிய வாழ்க்கை முறையாகவோ இருக்கலாம். இதுவரை நீங்கள் உங்களுடைய முடக்கி போட்டிருந்த தடைகள் அனைத்துமே உடைத்தெறியப்பட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு புதிய பாதையில பயணிக்க தொடங்க போறீங்க. இந்த புதிய தொடக்கம் உங்கள் எதிர்காலத்திற்கு பிரகாசமாகவே அமையப் போகிறது. வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக அமையப் போகிறது. முடிவாக சூரியன், குரு மற்றும் சனி ஆகிய கிரகங்களுடைய அனுகூலமான பார்வையாளர் உங்களோட ஒட்டுமொத்த ஜாதக கட்டமும் சுபத்துவம் அடைகிறது. வறுமை, நோய், கடன், மன உளைச்சல் போன்ற அத்தனை எதிர்மறை விஷயங்களுமே உங்களை விட்டு நிரந்தரமா விலகும். உங்களுடைய நீண்ட கால கனவுகள், லட்சியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றா நிறைவேற உள்ளது. இருந்த காலம் மறைஞ்சு உங்களோட வாழ்வில் ஒளிமயமான பிரகாசமான எதிர்காலம் இனிதே தொடங்க உள்ளது. சமுதாயத்திலையும் குடும்பத்திலேயும் நீங்கள் ஒரு வெற்றியாளராகவே வளம் வர போயிருங்க. அது உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்திலேயுமே சுபத்துவமே அடைய போகிறது. வறுமை நீங்கி, நோய் நீங்கி, கடன் பிரச்சனைகள் நீங்கி, மன உளைச்சல் ஆகியவை போன்றவை அனைத்துமே எதிர்மறை விஷயங்களையுமே உங்களை விட்டு நிரந்தரமாக விலகப் போகிறது. உங்களுடைய நீண்ட கால கனவுகள், லட்சியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகிறது. இருண்ட காலம் மறைந்து உங்களோட வாழ்வில் ஒளிமயமான